ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உண்மையாய் நேசிப்பதற்கு யாரும் இல்லையே, என்னுடைய இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே, எவ்வளவோ பார சுமைகளை சுமக்கின்றேன், ஆனாலும் கூட எனக்கு ஆதரவாய் இருப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி பலவிதப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, உங்களை பார்த்துதான் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி அன்பு தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய அன்பின் கரத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது எவ்வளவுதான் நன்மையை பெற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு மத்தியில் உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர் ஐயா, உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா, நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி இதோ உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் தகப்பன் ஆசிர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஜெயத்தினாலாக இருக்கட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற தீமையான காரியங்கள், விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. தகப்பனே, இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. காரணம் இல்லாத மன அழுத்தங்களுக்கும் மன பாரங்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. மலையை போல் நம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றி அற்புதத்தை காண செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. பாதுகாத்து கொள்வீராகப்பா. இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடையவர்கள், அவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஆமேன்.